ஐயர் பெருந்தகை முதுமுனைவர் திருமிகு பேராசிரியர் ஐயா இரா கதிரேசன் ஐயா அவர்கள் சைவ சித்தாந்த தொண்டர்கள் மற்றும் வயதாரர்களை சிறப்பித்து அருளுரை வழங்க அன்பு பாராட்ட அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க எங்களின் ஆடிட்டர் ஐயா பெருந்தகை அன்பு பாராட்ட அழைக்கிறோம். அனைவருக்கும் சிவத்தின்பால் அன்பு கலந்த மாலை வணக்கம். வரவேற்பு நிலைய அமர்ந்திருக்கிற ஆடிட்டர் சிவத்திரு ராமநாதன் கேர் அவர்களே, முன்னுரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் அருணகிரி ஐயா அவர்களே, வாழ்த்துறை சைவ சித்தாந்த பயிற்சியாளர் சாம்பசிவம் திருநாவுக்கரசு அவினாசி அவர்களே, பங்கேற்பாளர் திருமதி மஞ்சுளா வள்ளியப்பன், திருமதி ரேணுகா அவர்களே, திருவாவடுதுறை ஆதீனம் கந்தசாமி ஐயா அவர்களே, என்னுடைய அன்பிற்குரிய உறவினர் மாணவர் கற்பஞ்செட்டி அவர்களே, அனைவருக்கும் நன்றி. சைவ சித்தாந்தம் மெய்கண்ட சித்தாந்த வித்தியாசாலையிலே முன்பு ஒரு முறை என்னுடைய பேராசிரியர் ராமநாதன் ஐயா அவர்களுடன் கலந்து கொண்ட நினைவு எனக்கு இருக்கின்றது. ஐயா பேராசிரியர் ராமநாதன் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ சித்தாந்தத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் பொதுவாக மக்களியல், வாழ்வியல், அறிவியல் இந்த மூன்றையும் பற்றி சிந்திப்பவன், நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவன். ஆனாலும் எனக்கு நடராஜர் பால் ஆழ்ந்த பக்தியும் உண்டு. எனவே என்னால் முடிந்தவரை சைவ சித்தாந்தத்திற்கு அருகில் வரக்கூடிய தொடர்புடைய சில கருத்துக்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் நேற்று மாலை வரை சென்னையில் இருந்தேன், நேற்று இரவு வந்தேன், இன்று மாலை இதை முடித்துவிட்டு திரும்ப சென்னை செல்கின்றேன். இந்த ஒரு நிகழ்விற்காகவும் எங்களது தொலைதூர கல்வி நிகழ்விற்காகவும் தான் சென்னையிலிருந்து இன்றைய தினம் இங்கு வந்தேன். என்னை பொறுத்தவரையில் சைவ சித்தாந்தம், சைவம் மிக பழமையான மக்களது வாழ்வியல் மதம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நாயன்மார்கள் 63 பேரை. நான் கோயிலுக்கு போகும்போது நாயன்மார்களை பார்க்குறதுங்க, பார்த்தா அது எல்லாரும் நின்று இப்படி கும்பிட்டுருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அமர்ந்து வணங்கிட்டு இருப்பார், காரைக்காலம். அவர் மட்டும் ஏன் உட்கார்ந்து கும்பிட்டுருக்காரு, மற்றவங்கள்லாம் நின்று கும்பிட்டு அப்படின்னு நான் சிந்திச்சது உண்டு. அப்படி சிந்திக்கும் பொழுது எனக்கு தோன்றியது நான் சிவபுராணத்தில் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடத்தேன் எப்பெருமான் விஜயின் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுவார். இது நான் பொதுவாக சொல்கிறது இக்காலஜிங்கிற சப்ஜெக்டில், எவல்யூஷனுங்கிற சப்ஜெக்டில் பரிணாம வளர்ச்சி, அதை பற்றி 17ஆம் நூற்றாண்டில் லமார்க்கியன் தியரி வந்தது. லமார்க்கியன் தியரியில் சொல்கிறது தான் இந்த ஊர்வன பரப்பனை இப்படி வந்தது, 4 கால்நடை இப்படி வந்து அதில் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அதை அதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் முன்னாடி மாணிக்கவாசகர் இந்த புல்லாக்கி புடுவார் இதை இந்த பாடலில் சொல்லிட்டாரு. அவர் சொல்லும்போதும் சரி, லமார்க்கியன் தியரிலையும் சரி, ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித இனம் அதோடு பரிணாம வளர்ச்சி நின்றுது, அதுக்கப்புறம் போகலை. ஆனால் மாணிக்கவாசகர் பேயாய் கணங்களாய் அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த நாயன்மார்களில் ஒரே ஒருத்தர் மட்டும், காரைக்கால் அம்மையார் மட்டும்
கைலாயத்துக்கு போகணுங்கிறதுக்காக மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை தாண்டி கணங்களாய் தலைவாக நடந்து சென்றார். பரிணாம வளர்ச்சியில் மனித வளர்ச்சியோடு அறிவியல் என்னெடுது, சைவம் வந்து அதற்கு மேற்பட்ட ஒரு நிலையையும் சொல்லுது. அப்படி சொல்லும் பொழுது காரைக்கால் அம்மையார் போகும் பொழுது பார்வதி தேவி வந்து காரைக்கால் அம்மையார் கணமாக பேயாக தலையால் நடந்து கைலாயத்துக்கு வர்றாருங்கிறத பார்த்துட்டு யார் இவர் அப்படின்னு கேட்குறாங்க. பரமசிவன்கிட்ட கேட்குறாங்க. பரமசிவன் என்ன சொல்கிறாரு? எம்மை பேணும் அம்மை கான், எம்மை பேணும் அம்மை கான், என் வளர்த்து அம்மா. இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் சிவன், பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், அவன் வந்து அம்மான்றான். ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் பரமசிவன் காரைக்கால் அம்மையாரை இமைப்பேனும் அம்மை காண்கிறார். இதிலேருந்து என்ன தெரியுது? அதனால்தான் அந்த அம்மா உட்கார்ந்து சரி என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டே, உன்னை மறவாமை வேண்டும், உன்னருகே நான் இருந்து பாட நீ மகிழ்ந்து ஆட பார்த்திருக்க. இதில் ரெண்டு கருத்து. ஒரு கருத்து வந்து ஏன் வந்து பரமசிவன் காரைக்கால் அம்மையாரை அம்மைன்னு கூப்பிட்டார், அம்மானார், எம்மை பேணும் அம்மைன்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் சிவம் அப்படிங்கிறதுக்கு சிதம்பரத்தில் தான் திருமூலர் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலர், அன்பே சிவமென்று யாரும் அறிகிலர், அன்பே சிவமென்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு பார்க்கணும். இதுதான் பின்னால் மேற்கத்திய உலகம் வந்து லவ் இஸ் காட், அன்பே சிவம் அப்படின்னு சொன்னோம். ஆக அன்புங்கிறது வந்து பல வகையில் வந்து இப்போ ஒரு இந்த முற்றம் சொல்கிறோம், வெளியில் சூரிய ஒளி வருது, பக்கத்துலேருந்து வந்தால் அதை வந்து சாளரம் ஜன்னல்னு சொல்கிறோம், முன்னால் இருந்தால் கதவுன்னு சொல்கிறோம். அதுபோல் அன்புக்கு பல பேர் உண்டு. நான் மணந்த என்னுடைய மனையாளிடம் நான் அன்பு செலுத்தினால் அது காதல், நான் பெற்ற என் குழந்தையிடம் அன்பு செலுத்தினால் அது பாசம், பரம்பொருளின் மேல் அன்பு செலுத்தினால் அது பக்தி. அந்த பக்தியில் அந்த அன்பில் முற்றும் முதிர்ந்த காரைக்கால் அம்மையார பரமசிவன் தாய் அம்மை அப்படிங்கிறார். அப்போ என்ன கருப்பொருள் நமக்கு தெரியுது? இறைவனின் பரம்பொருளின் கரு பிறப்பு அன்புதான், அன்பே சிவம். அதனால தான் காரைக்கால் அம்மையாரை வந்து பரமசிவன் என்னை பேணும் அம்மை காண. ஆக அன்பே சிவம்ங்கிற தத்துவத்தை சொன்னது சைவம். அன்புதான் கடவுள், உள்கடந்து நமக்குள் இருக்கக்கூடிய அன்பு. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு த ஹியூமன் பீஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கு, ஒரு புத்தகம் எழுதினார் ஒரு அறிஞர். மனிதன் ஒரு குரங்கு, மனிதன் ஒரு விலங்கு. அதை வந்து கண்ணதாசன் சொல்லுவார், பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா. ரெண்டையும் மனிதனினத்து அன்பையும் துர்குணங்களையும் சமப்படுத்தி அன்பை மேலோங்குவது தான் கடவுளின். நம்ம ஏன் அதை தான் வந்து சிலையை பார்த்தால் என்ன கடவுளை, இன்னொரு பாடல் கூட சித்த சிவவாக்கியர் பாடல் கூட உண்டு. சித்த சிவவாக்கியர் பாடல் வந்து என்ன பாடல்? நட்டகல்லை 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமோ என்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தால் கடவுள் மறுப்பு பாடல் மாதிரி தெரியுது. கடவுள் மறுப்பு பாடல் இல்லை, கரியில் தான் சுவை வருது. ஆனால் நம்ம கரியை நேரடியாக சொல்கிறது, சட்டியை தான் சொல்கிறோம், ஆனால் கரியில் சுவை வருது. அப்போ கல் தான் சிலையை பார்க்குறோம், ஆனால் அந்த கல்லை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் அந்த கல்லில் குவிந்து துர்குணங்கள் கீழெழுந்தி நற்குணங்கள் அன்பு மேலெழ வேண்டும். இதனால தான் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னார் கண்ணதாசன். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். இந்த தத்துவத்தை அன்பே சிவம்னு சொன்னது சைவம் முதல்ல. இரண்டாவதா காரைக்கால் அம்மையார், ரெண்டு கருத்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ரெண்டாவது கருத்து, காரைக்கால் அம்மையார் வந்து ஏன் சிவனை வந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கணும்னு சொல்லலை, நான் பாட
நீ மகிழ்ந்து ஆடி உன்னை பார்த்திருக்க வேண்டும். ஏன் ஆடணும்னா சிவன் ஏன் ஆடணும்? சூலத்தை வச்சு நின்றுட்டு இருந்தால் காரைக்காலமையால் பார்க்க மாட்டாரா அப்படின்னா, சிவம் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் ஐன்ஸ்டீனுடைய தியரி ஒன்று, E = mc². எம்ங்கிறது வந்து மெட்டீரியல், மேட்டர், திடப்பொருள், அதுதான் சிவம். எனர்ஜி E அது வந்து ஆற்றல் சக்தி. ஆற்றல் சக்திங்கிறது என்ன? சிவமின்றேல் சக்தி இல்லை, சக்தி என்றேல் சிவம் இல்லை. அந்த மேட்டர், the velocity with which it moves, both of them make energy. திடப்பொருளும் அது அசைவும் இணைந்து சக்தியை உருவாக்கும். இப்போ அடுத்தது கான்செப்டுக்கு வரேன். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது முதல்ல வயிற்றில் திசுக்களா சதை பிண்டமாக இருக்குது. அதுக்கு உயிர் கிடையாது. முதலாக தாயுடைய தொப்புள்கொடி அறுத்துக்கிட்டு வெளியில் வந்து, யோனியிலேருந்து வெளியில் வந்து காற்றை சுவாசித்து கையை காலை அசைக்கும் பொழுது தான் அது ஜனித்த நேரம்னு ஜாதகத்தில் அதை தான் குறிக்கிறாங்க. ஜாதகத்தில் எதை பிறந்த நேரம்னு குறிக்கிறாங்க? வெளியில் வந்து சுவாசித்து கையை காலை ஆட்டி அழுத நேரம். அப்போ தான் அதுக்கு உயிர் வருது. ஆக உயிர் என்பது திடப்பொருளும் சக்தியும், சிவமும் சக்தியும் சேர்ந்தது தான் உயிர். இந்த உயிர் ஆற்றல் இருந்தால்தான் உயிர், சக்தி இருந்தால்தான் உயிர். இந்த சக்தி சயின்ஸில் சாருக்கு தெரியும், 7 விதமாக அதை வகைப்படுத்துகிறாங்க. ஹீட் எனர்ஜி, அவனுடைய தலையிலே கையில் எழுந்திருக்கக்கூடிய நெருப்பு குண்டம். ரேடியன்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, தலையிலேயே சூடியிருக்கக்கூடிய பிறை. அதுக்கப்புறம் மோஷன் எனர்ஜி, டைனமிக் எனர்ஜி, அது வந்து அவர் கையிலிருந்து வரக்கூடிய கங்கையில் இருக்கக்கூடிய மோஷன் எனர்ஜி. ஸ்டாட்டிக் எனர்ஜி, கீழே வந்து முயலகனை மிதித்து தரையில் உராய்ந்து அதிலிருந்து வரக்கூடிய சக்தி ஸ்டாட்டிக் எனர்ஜி. அதுக்கப்புறம் டைனமிக் எனர்ஜி, அசைவினால் ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு அசைகிறதுனால வர எனர்ஜி டைனமிக் எனர்ஜி. அவருடைய தலைமுடி 4 பக்கம் சிதறி ஆடி திரும்பி வரும்பொழுது டைனமிக் எனர்ஜி. அது இல்லாமல் மிக முக்கியமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தி என்கேப்சுலேட்டட் மாஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்கிறாங்க. அவரை சுற்றி இருக்கக்கூடிய நெருப்பு வளையம், அந்த நெருப்பு வளையத்தில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்படி 7 வகையான சக்தியையும் குறிக்கக்கூடிய ஒரே கடவுள் வடிவம், தெய்வ வடிவம் நடராஜர். அதனால தான் காரைக்கால் அம்மையார் நான் பாட நீ மகிழ்ந்து ஆடி உன் அருகில் நான் பார்த்திருக்க வேண்டும் கேட்டார். ஆக அன்பே சிவம்ங்கிற தத்துவத்தையும் ஆற்றலும் சக்தியுமான ஆற்றலும் திடப்பொருளான சிவமும் இணைந்தால்தான் உயிர், உயிர்கள் இருக்கும் வரையில் தான் இந்த உலகம் உயிர்ப்போடு இருக்குங்கிற தத்துவத்தையும் சொன்னது சைவம். எனக்கு தெரிந்த சைவ சித்தாந்தம் இது 2 தான். 2 சரியாக தவறான்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த சைவ சித்தாந்தம் இதுதான். இது போன்ற சைவ சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான உட்கருத்துக்கள் மக்களிடையே சென்று சேர வேண்டும். சிவம்னு நான் நடராஜர்னு கும்பிடுறது என் மனசில் இருக்கக்கூடிய அன்பு. பிற உயிர்களிடத்து நான் செலுத்தும் அன்பு தான் கடவுள், அன்பே சிவம். மற்ற உயிர்களிடம் நான் குரோதமாக இருந்து கொண்டு, வெகுண்டு இருந்து கொண்டு அன்பை பற்றி சிவத்தை பற்றி பேசுவது அர்த்தமில்லாதது. சைவ சித்தாந்தம் என்றும் பிற உயிர்களிடத்து அன்பைத்தான் பரப்புகின்றது, பரவச் செய்கின்றது, வேண்டுகின்றது. எனவே அந்த வகையிலே சைவ சித்தாந்தத்தை உலகெங்கும் எடுத்துச் செல்கின்ற இந்த நல்ல பணியிலே மெய்கண்ட சித்தாந்த வித்யாசாலையும் தியாகராஜர் கல்லூரியும் இணைந்து செய்கின்ற இந்த முயற்சிகள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.